ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாயந்தரம் 8 to 9 மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றினாலும் போதுங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு சீக்கிரமாகவே பணக்காரர் ஆக முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திதி. இந்த நாட்டில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதுவும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி இன்னைக்கு சாயந்தரம் 7:25 தொடங்குகிறது. அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8 to 9 பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்குங்க. ஸோ இந்த அமாவாசை திதி ஆரம்பித்து 8 to 9 வரக்கூடிய இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றுவதன் மூலமாக உங்கள் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சத்தை பெறலாம். அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருளையும் பெறலாம். பொதுவாகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மார்வாடி செஞ்சு அவங்க நல்ல செல்வ கடாட்சத்தோடு இருப்பதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய 8 to 9 மணிக்குள் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். எப்படி ஏற்றணும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் ஏற்ற வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. சரிங்களா? இரவு 8 to 9 மணிக்குள்ளாக ஒரு சிறிய தாம்பூல தட்டை எடுத்து கொடுங்கள். சரிங்களா? அதில் 2 கைப்பிடி அளவு மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் உகந்த மருதாணி இலையை பரப்பிக் கொள்ளுங்கள். இந்த மருதாணி இலைக்கு மேலே புதிதாக வாங்கி 2 அகல் விளக்குகளில் இதில் சந்தனம் குங்குமம் வச்சிட்ட அப்புறம் இதில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சித்திரை போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்களா? இன்றைய நாள் அதாவது நைட்டு இந்த பூஜை செய்யும் போது பசும்பால், கற்கண்டு பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு வெள்ளை நிறத்திலான பொருட்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சர்க்கரை கூட நீங்க நைவேத்தியமா வைக்கலாம். அதாவது வெள்ளை சர்க்கரை இருக்கலாம், அதை கூட நீங்க நைவேத்தியமா வைக்கலாம். தீபம் ஏற்றிய வைத்த பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளையோ மந்திரத்தையோ கூறி மகாலட்சுமி தாயாரிடம் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும். சரிங்களா? இந்த தீபம் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சும் எரியணும். அதுக்கடுத்து இந்த தீபத்தை இங்க எப்பவும் போல குளிர வைத்து விடலாம். நாளைக்கு காலையில சனிக்கிழமை காலையில நீங்க வீட்டில் பூஜை ரூம்ல தீபம் ஏற்றும் போது இந்த அகல் விளக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளை மஞ்சள், சிவப்பு அல்லது பச்சை நிற துணியில் மூட்டையாக கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும். சரிங்களா? இந்த மூட்டை 48 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். 49வது நாள் நீங்கள் அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். சரிங்களா? மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அமாவாசை திதியும் சேர்ந்து வருவதால் இந்த தீபத்தை முழு மனதோடு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பண வரைவில் எந்த ஒரு குறையும் இருக்காது. சரிங்களா? நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். ₹1 கூட கடன் இல்லாம உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகி உங்க சொந்தக்காரங்களாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் சீக்கிரமாகவே பணக்காரர் ஆகிவிடுவீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.